மத்தியிலே எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, பிள்ளைகள் எல்லாம் இழந்த நிலைமையில, ஆண்டவரே என்று கேள்வி கேட்காம, முறுமுறுக்காம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். காடுகளிலே, குகைகளிலே, மலைகளிலே, மழைக்கு, பனிக்கு, வெயிலுக்கு, குளிருக்கு அலைந்து திரிந்தான். ஆண்டவரே என்னை ராஜாவாக ஆண்டவரே அபிஷேகம் பண்ணீங்க. இப்படி அலைந்து திரிவதற்கா என்று சொல்லி அவன் ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காமல், முறுமுறுக்காமல், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரமா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை உருவாக்கதா. தாவீதை உருவாக்குகிறார். வனாந்தரத்துல மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். சீமையை தூஷித்த பொழுது மன்னித்தான். அவனை பழிவாங்கவில்லை, விட்டு விடுங்க. ஆண்டவர் அவனை தூஷிக்க சொல்லியிருப்பார். தெய்வீக சுபாவம் அவனுக்குள் வந்தது.